ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவின் தனு விளாக்ஸ். இது வந்து தைப்பூசத்தோட முதல் நாள் எடுத்த வீடியோ. அன்றைக்கி டே ஃபுல்லாகவே மழையாகவே இருந்தது. முந்தின நாள் நைட்ல இருந்தே மழை வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சுற்றிலும் நிறைய செடி கொடிகள் இருக்கிறதால லைட்டாக மழை வந்துச்சுன்னா கூட சாரல் அடிச்சிடும். ஃபுல்லாக அந்த வாசல் ஃபுல்லாகவே நனைச்சி விட்டுடும். கிளைமேட்லாம் சூப்பராக இருக்கும். நல்ல சில்லுன்னு ஊட்டியில் இருக்கிற ஒரு ஃபீல் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி கோலம் போடுறது, ஏதாவது செம்மண்ணிட்டு பொட்டு வைக்கிறது, இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் கொஞ்சம் சங்கடமாக இருக்கும். சாரல் அடிக்காமல் இருக்கிறதுக்காக சீட்டெல்லாம் இறக்கியிருக்காங்க. என்னதான் சீட் இறக்குனாலும் சைட்லேயும் இறக்கியிருக்காங்க, ஃப்ரண்ட்லேயும் இறக்கியிருக்காங்க. எப்படி இருந்தாலும் இந்த செடி கொடிகள் இருக்கு இல்லையா, அதனால என்ன ஆகுது, லைட்டாக மழை வந்தால் கூட இந்த லைட்டான காற்று தான் அடிக்கும். இருந்தாலும் அந்த வாசல் ஃபுல்லாகவே நினச்சி விட்டுட்டு போயிடுது. தைப்பூச விரதத்தோட முதல் நாள் கோலம் போடாமல் விளக்கேற்றி வழிபாடு செய்ய முடியாது. அதனால மழை கொஞ்சம் ஸ்டாப் ஆச்சு அப்படின்னா சின்னதாக ஒரு கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறமா வழிபாடு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். 6:30 அபோவ் தான் தூரலெல்லாம் ஸ்டாப் ஆச்சு. ஸ்டில் அந்த கிளைமேட் அப்படி தான் இருந்தது. அகெயின் மழை வர மாதிரி தான் இருந்தது. அதுக்குள்ளே சின்னதாக ஒரு கோலம் போட்டுட்டு நம்ம பூஜை ஏற்பாடுகளை செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மழை கூடலாம் போராடி வாசலில் ஒரு கோலம் போட்ட திருப்தியோட பூஜை ஏற்பாடுகளை செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அடிக்கிற காற்றுல அந்த கோலம் மாவெல்லாம் அப்படியே பறக்கிற மாதிரி இருந்தது. எப்படியோ ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணி ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி கோலம் போட்டு முடிச்சிட்டேன். நான் கோலம் போடவே தூரல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கோலம் போட்டு முடிக்கிறதுக்குள்ளவே ஃபுல்லாக மழை, ஹெவி ரெயின் வந்துருச்சு. முன்னாடி நாள் அப்பாவோட நிலத்துல நெல் பயிர் வந்து நாற்று நட்டுருந்தாங்க. ஸோ அங்கேயே வந்து டைம் வந்து கரெக்டாக இருந்தது. அங்கேயே நல்லா என்ஜாய் பண்ணி டைம் வந்து போயிடுச்சு. ப்ரீ ப்ரிப்பரேஷன் நான் எதுவுமே செய்யாமல் தான் இருந்தேன். லைக் இந்த ஷர்க்கோன கோலம் போடுறது, பச்சரிசி மாவால் கோலம் இடுறது எதுவுமே நான் செய்யலை. கார்த்திகை தீபம் அன்னைக்கு ஷட்கோன கோலம் குங்குமத்தால் போட்டிருந்தேன். அது என்னதான் வைப் பண்ணாலும் போகல. அதனால சாக் பீஸ், கலர் சாக் பீஸ் வரும் இல்லையா, அதை வந்து எடுத்துட்டேன். ரெட் கலர் சாக் பீஸ் தான் நான் பார்த்தேன், ஆனால் அது கிடைக்கல. அதனால பிங்க் கலர் சூஸ் பண்ணேன். பிங்க் கலருமே சூப்பராக இருந்தது. இந்த சாக் பீஸால் தண்ணியில் தொட்டு கோலம் போட்டுட்டு இருக்கும் போது தான் நான் யோசித்தேன், இந்த டெயில்ஸில் அந்த அளவுக்கு அது வந்து ஒட்ட மாட்டேங்குது. இந்த சாக் பீஸில் போடுறதுக்கு பதிலாக பச்சரிசி ஊற போட்டு பச்சரிசி மாவு கோலமே போட்டிருக்கலாம். இதை செய்யறதுக்கு அதை செஞ்சிருந்தாலே கொஞ்சம் டைம் வந்து சேவ் ஆயிருக்கும் போல. இந்த ஷட்கோண கோலம் போட்டு ஓம் சரவண பவன் எழுதுறதுக்கே எனக்கு 15 மினிட்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. இந்த 15 மினிட்ஸில் இன்னும் 2-3 கோலம் எக்ஸ்ட்ராவே போட்டிருக்கலாம் போல. ஃப்ளோர் வந்து கொஞ்சம் சொரசொரப்பாக இருந்தால் தெரியாது, கொஞ்சம் ஈஸியாகவே முடிஞ்சிருக்கும். இந்த மாதிரி டெயில்ஸில் ரொம்ப ஷைனிங்காக இருக்கிற இடத்துல போடும்போது கொஞ்சம் ரிஸ்கியாக தான் இருக்குது. கோலம் போடுறத விட இந்த லெட்டர்ஸ் எழுதுறது தான் இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக ஃபீல் ஆச்சு. ஏன்னா அதை வந்து வளைச்சி நம்ம அழுத்தம் கொடுத்து அதுக்கப்புறமா அதை வந்து ஷைனிங்காக பண்ணி எடுத்துகிட்டு வரணும். 48 நாட்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்கிறவங்க தினமுமே இந்த ஷட்கோண கோலம் போட்டு முருகனுக்கு வழிபாடு செய்யுங்க. நான் வந்து நாள் விரதத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுனால வெற்றிலை தீபம் தான் போட்டிருந்தேன். அறுபடையனுக்கு 6 விளக்கேற்றி வழிபாடு செஞ்சிருந்தேன். முருகப்பெருமானுடைய நாமங்களில் ரொம்பவே சிறப்பு மிக்கது இந்த ஓம் சரவண பவ. மூல மந்திரமா உச்சரிக்கப்படக்கூடிய இந்த நாமத்திற்கு நிறைய சிறப்புகள், பல்வேறு பொருள்கள் இருக்கு. ஏன் அவருக்கு சரவணன் அப்படிங்கிற ஒரு பெயர் வந்துச்சுன்னா, சரவண பொய்கையில அவதரித்ததால அவருக்கு சரவணன் அப்படிங்கிற ஒரு பெயரும் இருக்கு. சரவண பொய்கை அப்படின்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா, சரம் அப்படின்னா தர்பை, வனம் அப்படின்னா காடு. சர பிளஸ் வனம், தர்பை காடு. தர்பை காட்டுல இயற்கையாக தோன்றிய நீர்நிலையில அவர் தோன்றியதாலையும் அந்த இடத்துக்கு சரவண பொய்கை அப்படிங்கிற பெயரும், அவதரித்த அவருக்கு சரவணன் அப்படிங்கிற திருநாமமும் அமைய பெற்றிருக்கு. இந்த நாமத்தை கொண்டுதான் முருகப்பெருமானுக்கு அழகான மூல மந்திரமான ஓம் சரவணபவ அப்படிங்கிற ஒரு மந்திரமும் உருவாயிருக்கு. நம்ம எல்லாரும் முருகப்பெருமானுக்கு வழிபாடு செய்யும் போது வெற்றிலை தீபம் ஏற்றுவோம், ஷட்கோண கோலம் போடுவோம், இதெல்லாமே நம்ம செய்வோம். இந்த மாதிரி வழிபாடு செய்யறதா இருக்கட்டும், ஷட்கோண கோலம் போடுறதா இருக்கட்டும், இதெல்லாம் செய்யும் போது அந்த வழிபாட்டுக்கான பலன் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு செய்யறது இன்னும் கொஞ்சம் சிறப்பான ஒரு விஷயம் இல்லையா? ஷட்கோண கோலம் போட்டு ஓம் சரவண பவன் எழுதுவோம் இல்லையா, அந்த ஒரு எழுத்துக்கும் ஒரு பலன் இருக்கு. முருகப்பெருமானுடைய மூல மந்திரமான ஓம் சரவண பவ அப்படிங்கிற மந்திரத்துல முதல் எழுத்தான சா அப்படிங்கிறது செல்வத்தையும் மங்களத்தையும் நமக்கு வாரி வழங்கக்கூடியது. ரா அப்படிங்கிற எழுத்து கல்வியையும் ஞானத்தையும் ஒளித்தன்மையையும் கொடுக்கக்கூடியது. வா அப்படிங்கிற எழுத்து முக்தி அப்படிங்கிற உயரிய நிலையையும் சாத்வீக தன்மையையும் நமக்கு பெற்று தரக்கூடியது. நா அப்படிங்கிற எழுத்து பகைமையை வெல்லும் திறனை நமக்கு பெற்று தரக்கூடியது. பா என்ற எழுத்து யமபயம், அதாவது காலனை எதிர்த்து ஜெயிக்கக்கூடிய ஒரு தாரக மந்திர எழுத்தாக நமக்கு அமைஞ்சிருக்கு.
வா என்ற எழுத்து ஆரோக்கியத்தை தரக்கூடியதாகவும் நீடித்த ஆயுளை பெற்று தரக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு. இந்த மூல மந்திரத்தை செவ்வாய்க்கிழமைகள்ல அல்லது முருகனுக்கே உகந்த நாட்கள் வரும் இல்லையா, அந்த நாட்கள்ல முருகப்பெருமானுக்கு முன்னாடி அமர்ந்து 108 முறை ஓம் சரவண பவ அப்படிங்கிற இந்த மூல மந்திரத்தை பாராயணம் செய்யறது ரொம்பவே சிறப்பு. காலையில எழுந்து குளிச்சுட்டு முருகப்பெருமானுக்கு முன்னாடி உட்காந்து எங்களால இந்த மந்திரத்தை சொல்லிட்டு இருக்க முடியாது, வேலைக்கு போறோம் அப்படிங்கிறவங்க நீங்க இருக்கிற இடத்துல முருகப்பெருமான மனதார நினைச்சு இந்த மூல மந்திரத்தை 108 முறை பாராயணம் பண்ணிக்கலாம். நீங்க எந்த இடத்துல எப்படி இருந்தாலும் சரி, மன சுத்தம் இருந்தா போதும் முருகப்பெருமான வழிபாடு செய்யறதுக்கு. அதை தவிர வேற எதுவுமே தேவையில்லை. இதை பண்ணணும், அதை பண்ணணும், இதை கடைப்பிடிக்கணும், அதை கடைப்பிடிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் எதுவுமே கிடையாது. மன சுத்தத்தோட முருகப்பெருமான வழிபாடு செய்யறதே மிக மிக சிறப்பான ஒரு செயல். உங்களால முடியுது அப்படின்னா வெற்றிலை தீபம் ஏத்துறது முருகப்பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதுவும் முடியலன்னா ஒரே ஒரு விளக்கு நெய் தீபம் ஏத்தி வழிபாடு செஞ்சுட்டு போலாம். முருகப்பெருமான நினைக்கிறதுக்கோ வழிபாடு செய்யறதுக்கோ இடம் பொருள் எதுவுமே கிடையாது. நீங்க பஸ்ல டிராவல் பண்ணும்போது கூட முருகப்பெருமானை நினைச்சு இந்த மூல மந்திரமான ஓம் சரவண பவ அப்படிங்கறத 108 முறை சொல்லிட்டு போலாம். இந்த மாதிரி நீங்க எந்த இடத்துல எப்படி இருந்தாலும் முருகப்பெருமானுடைய மூல மந்திரமான ஓம் சரவண பவ அப்படிங்கறது நம்மள சுத்தி இருந்து காப்பாற்றக்கூடியது. முருகப்பெருமான மனதார நினைச்சு வழிபாடு செஞ்சாலே போதும், எல்லாமே நல்லதாவே நடக்கும். இப்ப எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும், பெண்கள் மாதவிடாய் நேரத்துல இந்த மந்திரத்தை சொல்லலாமா அப்படின்னா கண்டிப்பா சொல்லலாம். நம்ம பூஜை அறையில போயிட்டு இந்த நாமத்தை சொல்ல போறது கிடையாது இல்லையா. அந்த 5 நாட்கள் முருகப்பெருமான நம்ம மறந்துடவா போறோம். அந்த 5 நாட்களும் பாராயணம் செய்யறதுல எந்த ஒரு தவறுமே கிடையாது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம எப்படி இருந்தாலும் எந்த நேரத்திலையும் எந்த இடத்துலையும் முருகப்பெருமான மனதார நினைச்சாலே போதும், அந்த முருகப்பெருமான் ஓடோடி வந்துருவாரு. சின்ன குழந்தைங்க சொல்லலாமா, பெரியவங்க சொல்லலாமா, இந்த மாதிரி பீரியட்ஸ் ஆயிட்டா சொல்லலாமா, அந்த மாதிரி எந்த ஒரு டவுட்டுமே நமக்கு தேவையில்லை. சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ஆண்கள் பெண்கள் மாதவிடாய் டைம் அப்படின்னு எதுவுமே கிடையாது. முருகப்பெருமானை நினைக்கிறதுக்கு டைம் வேணுமா சொல்லுங்க? கத்தி சத்தமாக தான் சொல்லணுமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. மெதுவாக நிதானமாக ஓம் சரவண பவ அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். இதுக்கு எண்ணிக்கை அவசியமா அப்படின்னா 108 முறைக்கு மேலே உங்களால் சொல்ல முடியுது அப்படின்னா நாள் முழுக்க கூட நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கலாம். மனசுக்குள்ளேயே கூட நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நம்ம என்ன மூச்சையை எண்ணிக்கிட்டா விட்டுட்டு இருக்கோம், அந்த மாதிரி நினச்சிட்டு முருகப்பெருமானுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இதை சொல்றதால என்ன பலன் நமக்கு இருக்கும்? இந்த ஆர்வம் எல்லாருக்குமே இருக்கும். வழிபாடு அப்படிங்கிறத நம்ம செய்ய தொடங்குறோம் அப்படின்னா ஒரு பலனை எதிர்பார்த்து தான் நம்ம அதை செய்வோம். யார் ஒருத்தர் இந்த நாமத்தை கண்டினியூஸா சொல்லிக்கிட்டே இருக்காங்களோ அவங்க தேஜஸ் ரூபத்தை அடைவாங்க அப்படிங்கிறது நம்பிக்கை. ஞானிகள் மகான்கள் எல்லாம் பாருங்க, அவங்களுடைய அந்த ஒளி பொருந்திய தேகம், இந்த நாமம் அவர்களுக்கு தரக்கூடிய பேரொளி பெருவெள்ளம். இது நிஜம். நம்ம எல்லாரும் ரொம்பவே எதிர்பார்த்து நிற்கக்கூடிய அந்த முக்தி அப்படிங்கிற ஒரு நிலையும் நம்மளுக்கு கிடைக்கும். பகைமையை வெல்லக்கூடிய அந்த ஆற்றல் நமக்கு கிடைக்கும். பகை யாருக்கு தாங்க இல்ல? சாதாரணமா ஒரு வேலை செய்யற இடத்துல கூட அந்த பகை அப்படிங்கிறது இருக்கும். இந்த ஆளு தாங்க எனக்கு எதிரி, இவன் என்னை முன்னேறவே விட மாட்டேங்கிறான் அப்படிங்கிற ஒரு பேச்சு நிறைய கேள்விப்பட்டிருப்போம். சாதாரணமா ஒரு வேலை செய்யறவங்கல இருந்து ராஜா வரைக்குமே பகை இருக்கதான் செய்யுது. பகையையும் பகைவர்களையும் நம்மளால ஸ்டாப் பண்ண முடியாது. அந்த பகைவர்கள் நமக்கு எதிராக செய்யக்கூடிய அந்த வேலைகள் பழிக்க கூடாது. அதுக்கு நம்ம முருகப்பெருமான தானே கும்பிட்டு ஆகணும். அதுக்கு தான் அவருக்கு கந்தன் அப்படிங்கிற ஒரு பெயரும் இருக்கு. பகைவன் நமக்கு எதிராக ஒரு செயல் செஞ்சுக்கிட்டே இருந்தா முருகப்பெருமான் நம்மள உயர்த்திக்கிட்டே இருப்பாரு. அடுத்து ஆரோக்கியம். இந்த காலத்துல ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுல ரொம்பவே கவனம் செலுத்துறோம். இந்த மாதிரி நாம ஜெபம் செய்யறவங்களுக்கு நோய் தாக்கம் அப்படிங்கிறது ஏற்படாது. அப்படியே ஏற்பட்டாலும் அந்த நாமம் அவர்களை நோய்களில் இருந்து காப்பாற்றும் அப்படிங்கிறது உறுதியான உண்மை. அடுத்து எல்லாரும் கண்டு பயப்படுறது காலன். அந்த காலனை பார்த்து பயப்படாதவங்களே இல்லை. யம பயம் அப்படிங்கிறது எல்லார்கிட்டையுமே இருக்கும். மரணம் அப்படிங்கிறது என்னைக்காவது எல்லாருக்குமே வரதான போகுது. அந்த ஒரு தெளிவு இந்த மந்திரம் மூலமா நமக்கு கிடைக்கும். மரணத்தை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அப்படிங்கிற ஒரு தெளிவு இந்த மந்திரம் மூலயமா நம்மளுக்கு நிச்சயமா கிடைக்கும். அதனால இந்த நேரத்துல தான் நம்ம சொல்லணும், இந்த இடத்துல தான் நம்ம சொல்லணும், அந்த மாதிரி எந்த ஒரு கட்டுப்பாடுமே கிடையாது. இப்போ நம்ம இதை ஸ்டார்ட் பண்றோம், இந்த மூல மந்திரத்தை கண்டினியூஸா நம்ம சொல்ல போறோம் அப்படின்னா ஒரு செவ்வாய்க்கிழமை அப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். முருகப்பெருமானுக்கு உகந்த நாளான செவ்வாய்க்கிழமை, அப்படி இல்லைன்னா கிருத்திகை வருது, சஷ்டி வருது அப்படின்னா அந்த நாட்கள்ல கூட நம்மளோட பூஜை அறையிலையோ இல்ல ஒரு கோவில்
கோவிலுக்கு போயோ இந்த மூல மந்திரத்தை நம்ம சொல்ல ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் பண்றதுக்கு தான் கோவிலோ அல்லது பூஜை அறையோ நான் சொல்றேன். கண்டினியூஸா சொல்லிட்டே இருக்கீங்க அப்படின்னா இடம், பொருள், நேரம், காலம் எதுவுமே தேவை கிடையாது. மனுஷாலோடைய மனதில் இருக்கக்கூடிய பயத்தை ஒழிக்க வல்லது இந்த திருநாமம். இந்த 48 நாட்கள் விரதம் இருக்கிறவங்க மூச்சுக்கு ஒரு முறை ஓம் சரவண பவ அப்படின்னு சொல்றது ரொம்பவே சிறப்புங்க. 48 நாட்கள் தைப்பூச விரதத்தோடு சேர்த்து இந்த திருநாமத்தையும் சொல்லிட்டு வாங்க. கண்டிப்பா 48வது நாள் நமக்குள்ள இருக்க மாற்றத்தை நம்மளாலேயே உணர முடியும். விரதம் அப்படிங்கிறது 48 நாட்கள். அந்த 48 நாட்கள் ஒரு மண்டலமா கணக்கு எடுத்துக்கப்படுது. ஒரு மண்டல விரதம் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அவன் அருளால தான் நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த 48 நாட்களுமே எந்த ஒரு தடையும் இல்லாமல் எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் இந்த விரதத்தை முடிக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதல் வச்சு தான் இந்த விரதத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு பெருசாக எந்த ஒரு வேண்டுதலுமே கிடையாது. இந்த 48 நாட்களுமே முருகப்பெருமான மனதார நினச்சி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆசை மட்டும்தான். அதுக்கு எந்த ஒரு தடையும் தடங்களும் இல்லாமல் இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லி தான் முருகப்பெருமான் கிட்ட வேண்டியிருக்கேன். விரதத்தோட முதல் நாள் அப்படிங்கிறதால வெற்றிலை தீபம் தான் ஏற்றியிருந்தேன். ஷட்கோண கோலம் போட்டு ஓம் சரவணபவ அப்படின்னு சொல்லி எழுதிட்டு வெற்றிலை தீபம் வந்து ஏற்றிருக்கேன். வெற்றிலை தீபம் போடும்போது நீங்கள் 6 வெற்றிலை எடுத்தாலும் சரி, ஒரே ஒரு வெற்றிலை எடுத்தாலும் சரி, முருகப்பெருமானுக்குன்னு வெற்றிலை தீபம் ஏற்றுறீங்க அப்படின்னா வெற்றிலையோட அடிபாகமான அந்த காம்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை வந்து கிள்ளிட்டு நீங்கள் நெய் தீபம் ஏற்றுறீங்க அப்படின்னா அந்த தீபத்தில் போட்டு விளக்கேற்றி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. வெற்றிலை தீபம் ஏற்றுறீங்க அப்படின்னா நெய் விட்டு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறது ரொம்பவே சிறப்பு. அப்படி நெய் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் சுத்தமான நல்லெண்ணெய் வச்சு வெற்றிலை தீப வழிபாடு செஞ்சுக்கலாம். பரம ஏழைகள் கூட செய்யக்கூடிய ரொம்பவே எளிமையான வழிபாடு முருகனோட வழிபாடு. இந்த வெற்றிலை தீபம் ஏற்றுறதுக்கு பெரிய ப்ராசஸ்லாம் எதுவுமே கிடையாது. 6 வெற்றிலை எடுத்துக்கிட்டு அதோட காம்பை கிள்ளி ஒரே ஒரு நெய் தீபம் சென்டராக வச்சு அந்த காம்புகள் எல்லாத்தையும் அந்த விளக்குல போட்டு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும். முருகப்பெருமான வணங்குறதுக்கு வசதியோ பணம் பொருள் எதுவுமே தேவையில்லை. ஒரே ஒரு நெய் தீபம் இட்டு முருகப்பெருமான மனதார நினைச்சு வழிபாடு செஞ்சாலே நம்மளோட கஷ்டங்கள் எல்லாத்தையும் நீக்கிறதுக்கு முருகப்பெருமான் ஓடோடி வந்துருவாரு. முருகா, நீ எது கொடுத்தாலும் என்னோட நல்லதுக்கு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் கொடுக்குற எல்லாத்தையுமே சந்தோஷமா ஏத்துக்கிட்டு முருகப்பெருமான தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. எல்லாமே அந்த ஆண்டவனோட செயல். இறை நம்பிக்கையோட ஒரு விஷயத்த நம்ம தொடங்கினாலே போதும், அது நல்லபடியா முடிச்சு கொடுப்பாரு. இந்த 48 நாட்களுமே தொடர்ந்து காலை மாலை 2 வேளையுமே விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்க. 2 வேளையுமே நம்ம பாராயணம் பண்றது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். கந்தர் அனுபூதி, வேல்மாறல், கந்தசஷ்டி கவசம், ஸ்கந்த குரு கவசம் அப்படின்னு சொல்லி உங்களால் எது முடியுதோ அதை வந்து பாராயணம் பண்ணிக்கோங்க. ஒட்டுக்க மொத்தமாக ஒரே நாள் எல்லாத்தையுமே பாராயணம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் கிடையாது. ஒரு நாளும் ஒரு பாடல் பாராயணம் பண்ணாலே போதுமானது. தைப்பூச விரதம் ஸ்டார்ட் பண்ண அன்னைக்கே வேல் வந்து ரீச் ஆயிடுச்சு. ஆனால் வீட்டுக்கு வந்து வரலை. அது வந்து ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தது. பக்கத்துலேயே இருந்தாலும் என்னால் போய் ரீச் பண்ண முடியல. அதாவது எப்பப்போ நம்மக்கிட்ட வந்து சேரணும்னு இருக்கோ அது கரெக்டாக வந்து சேர்ந்துரும் அப்படிங்கிறதுக்கு இதுவே பெரிய எக்ஸாம்பிளாக எனக்கு தோணுச்சு. கொரியர் ஆஃபீஸ்ல இருந்து கரெக்டாக சனி பிரதோஷம் அன்னைக்கு அப்பா வாங்கிட்டு வந்துட்டாரு. அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை வீடெல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டு அபிஷேகம் செஞ்சு பிரதிஷ்டை பண்ணிட்டேன். அந்த வீடியோ வந்து நெக்ஸ்ட் விளாக்ல நான் கொடுக்குறேன். வேல் வந்து நல்ல வெயிட்டாக சூப்பர் குவாலிட்டியாக இருந்தது. இந்த வேல் வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் தான் வாங்கியிருந்தேன். அந்த டீட்டெயிலாம் நான் நெக்ஸ்ட் விளாக்ல கொடுக்குறேன். இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கவின் தனு விளாஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் விளாக்ல பார்க்கலாம். பாய் ஃப்ரம் துளசி.